சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படும் மண்டூர் முருகன் ஆலயம் 21 நாள் திருவிழாவின் பின்னர் இன்று இரவுடன் இரவு பூசையுடன் முடிவடைகின்றது. நாளை காலை மண்டூர் முதலாம் குறிச்சியிலே இருக்கின்ற மட்டக்களப்பு பாவியிலே தீர்த்த உற்சவம் நடைபெறும். இந்த ஆலயத்திலிருந்து தேரிலே எம்பெருமான் முருகப்பெருமான் சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படும் இந்த மண்டூர் ஆலயத்திலே இருந்து நாளை காலை 9 மணி அளவிலே இந்த முருகம் தேர் பவனியிலே சென்று தீர்த்தோற்சவம் நடைபெறும். நாளையுடன் இந்த ஆலயம் முடிவடைகின்றது. 21 நாள் மிகவும் சிறப்பான முறையிலே இந்த முருகன் பூசைகள் நடைபெற்று நாளை தீர்த்தோற்சவத்துடன் முடிவடைகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆலயம் மூலஸ்தானம் திறப்பதில்லை. பூசை பொருட்களை சிறிய வண்டியிலே வைத்து உள்ளே தள்ளிவிடுவார்கள். அந்த அனைத்து பொருட்களும் பூசைக்கு எப்படி அதை வைத்து திரும்ப எடுப்பார்களோ அதேபோல் எல்லாம் அங்கே கலைக்கப்பட்டு அந்த பூசைக்குரிய மடைகள் வைக்கப்பட்டு அந்த வண்டி திரும்பவும் வரும் என்பது இந்த ஆலயத்தினுடைய விசேஷ அம்சம் ஒன்று. இந்த 21 நாள் பூசையிலும் ஒவ்வொரு நாளும் எம்பெருமான் முருகப்பெருமான் இந்த தேரிலே அமர்ந்திருந்து இந்த ஆலயத்தை சுற்றி ஊர்வலமாக வந்த பின்பு ஆலயத்துக்குள்ளே அமர்வார். இன்று கடைசி நாளாக இரவும் இந்த ஊர்வலம் நடக்க இருக்கின்றது. அதுக்காக ஆயிரக்கணக்கான பக்த கோடிகள் இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கின்றார்கள். அதன் பின்னர் நாளை காலை 9 மணிக்கு தீர்த்தோற்சவம் நடைபெறும் என்பதை அறிய தருகின்றோம். இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் செய்யப்படுவதில்லை. பெரிய ராஜகோபுரங்களோ பெரிய இதுகளோ எழுப்பப்படாமல் பழைமை வாய்ந்த கோயிலாகவே இருக்கின்றது. இதனுடைய முன்பக்கத்திலே பந்தலிட்டு பந்தல் பூசையும் மூலஸ்தானம் திறக்கப்படாமல் கதிர்காமம் போல் செய்யப்படுகின்ற கோவில் கிழக்கு மாநிலத்திலே இந்த கோவில் மட்டும்தான். அதாவது மூலஸ்தானம் திறக்கப்படுவதில்லை. பூசை பொருட்களை உள்ளே வைத்து அனுப்பிவிடுவார்கள். அனுப்பி உள்ளே இருந்து பூசை பொருட்கள் கலைக்கப்படுவதாக இங்கே கூறுவார்கள். இந்த ஆலயத்திலே கதிர்காமம் போல் பாயை கட்டி கதிர்காமத்திலே கப்புராலை செய்வது போல் இந்த ஆலயமும் பாய் கட்டி இந்த பூசை பொருட்களை மூலஸ்தானத்துக்குள்ளே அனுப்புவார்கள். இந்த ஆலயம் பழமை வாய்ந்தது எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த நாட்டோடு பட்டு இந்த ஆலயம் இருக்கின்றது. பழமை வாய்ந்த ஆலயமாகவே இந்த சின்ன கதிர்காமம் ஆலயம் இருக்கின்றது. இது எந்த காலகட்டத்திலும் கும்பாபிஷேகம் நடைபெறுவதில்லை என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். அது ஒரு விசேடமான ஒரு அம்சம். சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படும் மண்டூர் முருகன் ஆலயத்தில் நேர்த்திக்கடனுக்காக நூற்றுக்கணக்கான ஆடுகளும் ஆயிரக்கணக்கான கோழிகளும் வந்திருக்கின்றது. அந்த பக்கங்களே ஒரு சில மாடுகளும் வந்திருக்கின்றது. இந்த சின்ன கதிர்காமம் அழைக்கப்படும் மண்டூர் முருகன் ஆலயத்தில் நேர்த்திக்கடனுக்காக வந்த ஆடுகளை பாருங்கள். நூற்றுக்கணக்கான ஆடுகளும் ஆயிரக்கணக்கான கோழிகளும் பாருங்கள். நிறைய கோழிகள், ஆயிரக்கணக்கான கோழிகளும் வந்திருக்கின்றது. மண்டூர் முருகன் ஆலயத்துக்கு பாத யாத்திரையாகவும் இந்த வழி ஊடாக பயணம் செய்யும் பக்த கோடிகளுக்காக வெல்லாவளி சந்தியிலே இளைஞர்களும் யுவதிகளும் சேர்ந்து குளிர்பானங்களும் சூடான தேநீரும் தண்ணீர் போத்தல்களும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இப்போது இருக்கின்ற இளம் சமூகம் மிகவும் ஆரோக்கியமான சமூகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இங்கே நீங்கள் பார்த்தால் தெரியும். இங்கே இந்த தேநீரை அருந்திய பின் கூட இந்த இடங்களிலே எந்த விதமான குப்பை கூலங்களை கூட போடாமல் ஒரு இடத்திலே குவித்து வைத்திருக்கின்றார்கள். இந்த பிரதேச சபைக்கு கூட இது பெரும் உதவியாக இருக்கும். ஆரம்ப காலத்திலே இதை குடித்துவிட்டு வீசிவிட்டு செல்வார்கள். இப்போது அப்படி அல்ல. இந்த இளைஞர்களும் யுவதிகளும் மிகவும் ஒழுக்கமாக மிகவும் பண்பாக இவர்களை நிறுத்தி இந்த இடத்திலே வைத்து குளிர்பானங்களும் சூடான பானங்களும் நீர் போத்தல்களும் தண்ணீர் போத்தல்களும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த இளைஞர்களுக்கு உண்மையிலே இந்த பாத யாத்திரை செல்கின்ற மக்களுக்கு இந்த வெயில் காலத்திலே மிகவும் உதவிகரமாக இருக்கின்றது இந்த குளிர்பானம் கொடுப்பதனால். எனவே இந்த சமூகம் போல் எல்லா சமூகமும் மாற வேண்டும். நீங்கள் இந்த குடிக்கின்ற இந்த பக்த கோடிகள் கூட இந்த வெற்றி போத்தல்களையும் வெற்றி பிளாஸ்டிக் இதுகளையும் ஒரே இடத்தில் குவித்து வைக்க வேண்டும் என்பதை கூறி இளைஞர் ஜோதிகளுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.